மாஸ்டர் டீ எவ்வளோ? 12 ரூபாப்பா. காஃபி எவ்வளோ? காஃபி 15 ரூபா. ஈரான் போர் வேலை நடக்குது. எல்லா இடத்துலயும் கேஸ் விலையும் பெட்ரோல் விலையும் ஏற்றிட்டாங்க. ஆனா உங்க கடையில மட்டும் அதே ரேட்ல விற்கிறீங்க. அதெல்லாம் வீட்டு கேஸ் யூஸ் பண்ற கடைகள்ல தான் அந்த ப்ராப்ளம் வரும். அதுவும் இல்லாம அதெல்லாம் அரசியல்பா. அது எப்படி? இப்போ ஆந்திரால லாரி ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னு வச்சுக்க, வெங்காய ரேட்டு ஏறுமா ஏறாதா? ஏறும். ஏன் ஏறுது? டிமாண்ட் கிரியேட் பண்றாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் டிமாண்ட் கிரியேட் பண்றாங்க. ஓ இவ்வளவு இருக்கா? அப்ப எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்க. அதை விடுங்க தம்பி, உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு 5 ரூபாய் சேஞ்ச் வேணும்க்கா. டேய், ஏதோ 100-200க்கு டீ வாங்கிட்டு சில்லறை கேட்டாலும் பரவாயில்ல, போடா கம்மனு. வந்துட்டான் காலையில வியாபாரத்தை கெடுக்கிறதுக்குன்னு. அதுதான் சர்ப்ரைஸ். மாஸ்டர் அங்க யாரோ விழுந்துட்டாங்க. ஆமா ஓனர், அங்க யாரோ விழுந்திருக்காங்க. எனக்கு தெரியாதா, உங்களை போய் பாருன்னு சொன்னேன். எது? நான் போய் பார்த்து தூக்கி விடணுமா? நீங்க இருங்க ஓனர், அவன் மூஞ்சில தண்ணி ஊத்துறேன், அவனே எந்திரிச்சு போயிடுவான். மாஸ்டர் என்ன பண்றீங்க? அவர் திணறாரு. அது ஒண்ணு இல்ல ஓனர், மூஞ்சில தண்ணி கொஞ்சம் வேகமா ஊத்திட்டேனா, அதான் திணறி கத்துறாரு. யாருப்பா நீ இங்க கீழே விழுந்து கிடக்க? ஓனர், நைட்டு ஃபுல்லா குடிக்க வேண்டியது, போதை தெரியாமலே எந்திரிச்சு வர வேண்டியது, அப்புறம் இப்படி மயங்கி தான் விழணும். ஐயோ நான் குடிக்கவெல்லாம் இல்லைங்க, 3 நாளா சாப்பிடல. அச்சிச்சோ, என்னப்பா சொல்ற? 3 நாள் ஆச்சா சாப்பிடாம? கோயிலில் அன்னதானம் போடுவாங்கன்னு சமாளிச்சு கோயில் வரையும் போயிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள மயக்கமாயிட்டேங்க. மாஸ்டர் நீங்க போய் டீயும் பிஸ்கெட்டும் எடுத்துட்டு வாங்க. ஓனர் நீங்க சும்மா இருங்க, நீங்க அப்படியே எல்லாரையும் நம்பிடுவீங்க. இதுல தேவையில்லாம டீ பிஸ்கெட் வேற. முதல்ல அவங்ககிட்ட இதுக்கெல்லாம் காசு இருக்கான்னு கேளுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு தண்ணி மட்டும் கொடுங்க போதும். உங்களை நான் போய் டீயும் பிஸ்கெட்டும் எடுத்துட்டு வர சொன்னேன். இந்தாப்பா முதல்ல இதை சாப்பிடு. இந்தா. ஆமா ஓனர், அது எப்படி டீ கடையா டிஃபன் கடையா பார்த்து மயங்கி விடுறாங்க? அதுதான் எனக்கும் தெரியல. எப்படி சாப்பிட்றான் பாருங்க. தம்பி பார்த்து குடிப்பா, பார்த்து குடி. சரிக்கா. ஏன் ஓனர், இவன் சோறை பார்த்து 10 நாளா இருக்கும் போல. ஏன்பா, உன்னை பார்த்தா 3 நாள் பட்னியா இருந்த மாதிரி தெரியலையே. பசி மயக்கத்துல நாள் கணக்கு ஏதாச்சும் மறந்துட்டியா என்ன? ரொம்ப நன்றிங்க. சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் அதாங்க உண்மை. நான் எப்போ சாப்பிட்டேன்னு எனக்கே ஞாபகம் இல்லைங்க. கடைசியாக என் ஓனர் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போனாருங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். என்ன மாதிரியே இருந்ததுனால என் கஷ்டம் தெரிஞ்சு அவர் எனக்கு ஒரு வேலை கொடுத்தாருங்க. ஏன் உங்க ஓனரும் உன்ன மாதிரி குள்ள மாதிரி பாரா? எங்கள் ஓனருக்கு சின்ன வயசுல டைபாய்டு வந்ததுனால என்ன மாதிரியே ஆயிட்டாருங்கக்கா. அதனால அவர் என்னை பார்த்து அவர் மாதிரியே இருக்கிறதுனால எனக்கு அவர் வேலை போட்டு கொடுத்து பார்த்துக்கிட்டாருக்கா நல்ல மாதிரியா. இப்போ அவர் இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா. அவங்க சொந்தக்காரங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் என்னை அந்த கடையிலேருந்தே துரத்தி விட்டாங்க. டீ பிஸ்கெட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிக்கா. எப்படியாவது வேலைக்கு போயிட்டு இந்த காசை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்க்கா. வரேன்க்கா, ரொம்ப தேங்க்ஸுக்கா. அவங்களை பற்றி இப்படி பேசாதீங்கக்கா, அவங்க மேலே மரியாதை வச்சு. அக்கா நான் உனக்கு கேட்பேன், நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்கல்ல? கேளுப்பா. அக்கா எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் போட்டு கொடுக்க முடியுமா? சம்பளம் எவ்வளோதான் இருந்தாலும் பரவாயில்ல. அதனால என்னப்பா, வேலை தானே கேட்குற, வந்து வேலைக்கு சேர்ந்துக்கோ. ஓனர் அதான் டீயும் பண்ணும் கொடுத்துட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு இங்கே வேலை எல்லாம் சொல்றீங்க? ஏதோ கையில 50-100ன்னு கொடுத்து அனுப்பலாம்ல. நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லாதீங்க மாஸ்டர். அதுக்கு இல்ல ஓனர், இங்க என்ன வேலை இருக்கு? அதான் நான் வேற இருக்கேன்ல. ஓனர் வேலையை பிரிச்சு செஞ்சா சம்பளமும் பிரிச்சு தானே கொடுப்பீங்க, அதெல்லாம் வேணாம் ஓனர். நான் அப்படி ஒன்றும் சொல்லலையே. தம்பி உனக்கு என்ன சம்பளத்தா வேணும்? ஐயோ அக்கா, நீங்கள் என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் நன்றியோடு இருப்பேன். நன்றியை வேலையில காட்டு, கஸ்டமர் வந்தா கடன் இல்லை சொல்லு.
ஓனர், இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பாத்தீங்களா? கிருஷ்ணகிரியில 2.5 மாசத்து குழந்தை 2025 டிசம்பர்ல ரேப் பண்ணி சாகடிச்சிருக்காங்க. சாகடிச்சுட்டு அந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிருக்காங்க. ஆமா மாஸ்டர், இந்த விசாரணைய 2 மாசம் இழுத்து எடுத்தது கூட ஒரு பெண் போலீஸ் தான் ஓனர். இந்த விஷயமே 2 மாசத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. அது மட்டும் இல்ல ஓனர், இந்த விஷயத்துக்கு அவங்களோட அம்மாவே உடந்தையா இருந்திருக்காங்க. ஏன் ஓனர், இந்த மாதிரிலாம் ஒரு அம்மா இருப்பாங்களா என்ன? இந்த உலகத்துல ஒரு பொண்ணுக்கு எம எதிரி எல்லாமே இன்னொரு பொண்ணாக தான் இருப்பான். ஓனர், இந்த வருஷம் எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? டீ கடையில அரசியல் பேசினா வியாபாரம் நடக்குமா? போக்கா வேலையை பாருப்பா. அரசியல் பேச பழகணும் ஓனர், அதுக்கு இடம் பொருள் எல்லாம் அவசியமே இல்லை. நம்ம கடையில வரவங்களா ஒரு டீயை வாங்கி வச்சுட்டு இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அரசியல் பேசினா நம்ம கடையில வியாபாரம் ஓஹோன்னு போகும். ஓனர், இப்ப நீங்க வந்து சொல்லலன்னு வச்சுக்கோங்க, என் மண்டையே வெடிச்சிரும். நீ சொல்லுங்க ஓனர். ஓட்டு போறது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். அது ஏன் நீ பொது இடத்துல பேசுற? ஓனர், ஓட்டு பூத்துக்குள்ள போனாலே 2 கட்சிக்கே ஓட்டு போட்டு நான் பழகிட்டேனா, இப்ப புதுசா ஒரு பெரிய கட்சி வந்திருக்குல்ல, அதனால எனக்கே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு ஓனர், யாருக்கு ஓட்டு போறதுன்னு. ஓனர், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, 6 நாள் லீவ் வேணும். ஓகே, நீங்க போய் உட்காந்து ரெஸ்ட் எடுங்கம்மா. மாஸ்டர், நீங்க என்னங்க ஜாலியா உட்காந்துருக்கீங்க? ஓனர் டீ போடுறாங்க. உனக்கு என்ன வந்தது? எனக்கு உடம்பு முடியல, 6 நாள் லீவ் கேட்டேன். ஓனர் தான் நீ போய் உட்காந்து ரெஸ்ட் எடுன்னு சொன்னாங்க. நீ போய் உன் வேலையை பாரு. என்ன ஓனர், என்ன ஆச்சு? நான் வாங்கிட்டு வர சொன்னது வாங்கிட்டு வந்தியா? இந்தாங்க ஓனர். போய் அதை அக்காட்ட கொடு. மாஸ்டர் இந்தாங்க மாஸ்டர். என்னக்கா பார்க்குறீங்க? உங்களை வீட்டுக்கு போக சொன்னா அங்கே அதிகமாக வேலை இருக்கும், அதனால தான் நான் இருக்க சொன்னேன். ஓனர், இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த வலி வரலனாலும் அந்த வலி வேதனை எனக்கு என்னன்றது புரியும்க்கா.